அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடியில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் மன்சராபாத் கிராமம் இம்மையத்திலிருந்து நாம் உண்ணும் உணவுகள் எந்த விதமாக செலவாகிறது என்ற உணத கருத்தை பார்க்கும் விதம். அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவுகள், அதாவது சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேறுகிறது. மனிதனால் உண்ணக்கூடிய உணவு சாலிட் வேஸ்ட்டாக தினமும் மலமாக மாறி வெளியேறுகிறது. இரண்டாவது, அதில் தேவையற்ற உப்பு நீரும் சிறுநீரும், அந்த சிறுநீர் தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலமாக வெளியேறுகிறது. இது இயற்கையாகவே நடைபெறுகிறது. அதே மூன்றாவதாக, ஒரு பகுதியில் இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைதான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்களின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகிறது. மீத பகுதி முக்கியமாக டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவு மூலம் மாதக்கணக்கில் அதை கரைத்து எடுத்து பிறகுதான் கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். கூட்டி கழித்து பார்த்தா விண்வெளி சக்தியில்தான் நாம் வாழ்கிறோம் என்பது சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்பது புரியும். இது நீர் உணவு முறையை கடைப்பிடிக்கக்கூடால் மட்டும்தான் உணர முடியும். மற்றவர்களால் உணர முடியாது என்பது அடியனுடைய அனுபவ மன கருத்தாகும். நன்றி, வணக்கம்.